இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்கள், அருட்பாடல்களில் இறுதி பகுதியில் திருப்புகழ் மாதிரியான சந்த நடை உள்ள தாளக்கட்டுள்ள வண்ண விருத்தங்கள் பாடியிருக்காங்க. மிக அருமையான இவ்வளவு நேரமாக அவர் கொடுத்திருந்த அருட்பாடல்களுடைய தொகுப்புக்கும் அதோட கருத்து சுருக்கங்களை வண்ண விருத்தமாக அழகிய நடையில் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்குது, அதுக்கும் மேலேயும் சில ஆழமான தத்துவ கருத்துக்கள், அனைத்தும் சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்கள். அதோட நடை அழகு மிக மிக அழகு, திருப்புகழ் போன்ற நடை அழகு. அந்த பாடல்களை நம்ம சில பதிவுகளில் பார்க்கலாம். இன்னைக்கு வண்ண விருத்தம் முதல் பாடல், அது பார்க்க போகிறோம். ஜீவனெனதென மனம் விடாமலது தொடர வினை சேரும் வகையாவதென அறியேன் நான். சீருமல மாயையோடு கூடி விளையாடும் என்னை தேடி மதியாவர் சொல்ல வருவார்கள். பாவியினும் ஓர் கூட குறைகள் நீதி கெடையார் செய்தது பாலன் எனையே தொடர வழியேது. பாவமிதுவோ முன் செய்த பாவமென யார் அறிவர், பாரிலுள்ளோரே சுவது முறையோ சொல். காவு கொடுப்போர்கள் வினை காலனணுகாதபடி காலனை காலால் உதைத்த கருணேச. காம கணையால் உருகி நாவு தடுமாறி இது காலம் வரையான் உழல்வது அறியாயோ. யாவும் அறியாத உனை யாவர் அறிவார்கள், இது யானும் அறியேன் எனது குறை தீராய். யாதும் அறியேன் உனது பாதம் அதை நாடும் வகை நாதனே எனக்கருள் செய் குருநாதா. யாதும் அறியேன் உனது பாதமதை நாடும் வகை நாதனே எனக்கருள் செய் குருநாதா. இந்த அப்படியே ஏங்கி அழக்கூடிய அருமையான இந்த பாடல் மனசை பற்றியும், இந்த பிறவி ஏன் வந்தது, எப்படியெல்லாம் வந்தது, இதுக்கு என்ன காரணம், நான் இப்போ என்ன தவறு பண்ணிகிட்ருக்கேன், இதிலேருந்து என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாடல். நித்திய பாராயணத்துக்கே நாம் இதையெல்லாம் சொல்லி பாட பாட நம்ம மனசில் ஒரு உருக்கமும் ஒரு ஏக்கமும் ஒரு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிற குணமும் வரும். ஜீவன் எனது அப்படின்னு மனசு விடாமல் சொல்லிகிட்டே இருக்குதான். மனசு ஒன்றே ஜீவன் எனதுன்னா மட்டுமா சொல்லுது. இந்த உயிர் என்னோடது, இந்த உடம்பு என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த அழகு என்னோடது, இந்த அறிவு என்னோடது, நான் சேர்த்து வச்சிருக்கிற பொருளாக என்னோடது, நான் படித்தேன், என்னோட அறிவு, என்னோட உத்தியோகம், என்ன மாதிரி அறிவு யாருக்கு இருக்கும், நான் இவ்வளவு சேமித்தேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு சேர்த்து வச்சு நான் வீடு கட்டினேன்,
நான் இந்த கார் வாங்கினேன், நான் இந்த பொருள் வாங்கினேன், நான் இந்த நகை வாங்கினேன், நான் இந்த செல்வத்தை சேர்த்தேன். இப்படி தானே இந்த மனசு நினைக்குது. எல்லார் மனசும் அப்படி தான் நினைக்குது. ஒருத்தர் மற்றும் குற்றவாளி இல்லை. பொதுவாக மனசோட இயல்பு அது, மாயையோட இயல்பு அது. அப்படி தான் நினைக்க வைக்கும். ஆணவத்தோட இயல்பு அது, மலங்களோட இயல்பு அது. நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு இவங்கெல்லாம் வளைச்சி கொடுத்து நம்மளை பாடாப்படுத்துவாங்க. இந்த மனசும் மாயையும் சேர்ந்து என்ன நினைக்குது, ஜீவன் என்னோடதுன்னு நினைக்குது. இப்படியெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறதுனால, மனசு விடாமல் பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே தொடருது. மனசு இந்த மாய வலைப்பட்ட இந்த ஆசா பாசங்கள் காரணமாக நமக்கு பாவ புண்ணியங்கள் செய்கிறது, பாவ புண்ணியங்கள் காரணமாக வினைகள் செய்கிறது. அந்த வினை தொடருது. நாம் சேர்த்து வச்ச பொருளாக இங்கேயே விட்டுடுவோம். ஆனால் நாம் சேர்த்து வச்ச பாவ புண்ணியங்கள் நம்மளை விட்டு போகாது. அது நம்மளோட நிழல் மாதிரி நம்ம கூடவே இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அது கூடவே தொடர்ந்து வரும். அதனால தான் நமக்கு கர்மா சேருது இல்லையா. அந்த நாம் செய்தது நாம் தானே அனுபவிக்கணும். அதோட உரிமையாளர் நாம் தான். நாம் செய்த நல்லதும் கெட்டதும் நாம் தான் அனுபவித்து முடிக்கணும். அதனால் அது தொடரும். அந்த வினை சேரும் வகை யாவது என அறியேன் நான். இப்படியெல்லாம் நான் பண்ணேன், இதனால் இந்த பலன் கிடைச்சிது, இதனால் இந்த பாவம் சேர்ந்தது, இதனால் புண்ணியம் சேர்ந்தது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த கணக்கே தெரியாது. ஏதோ நான் மனசு நினச்சிது, ஏதோ செயல் செய்தேன், ஏதோ நடக்குது. இப்படியெல்லாம் எனக்கு இதனால தான் பிறவி வருது, இந்த வினை இப்படியெல்லாம் சேர்ந்து வருது, இந்த செயலுக்கு இந்த வினை அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த வினை சேரும் வகை யாவது என அறியேன் நான். எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. சீருமல மாயையோடு கூடி விளையாடும் என்னை தேடி மதியாவர் சொல்ல வருவார்கள். இந்த மலம் மும்மலங்களும் மாயையோட சேர்ந்து என்னோட சேர்ந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க. என் கூட அவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. யாரெல்லாம்? மலங்களும் மாயையும் சேர்ந்துருக்காங்க. எப்படி சேர்ந்தது? சீருமல மாயை. பாம்பு எப்படி ஒரு எதிர்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதுன்னா படத்தை தூக்கிட்டு சீறிட்டு வரும், எதிர்ப்பை காமிக்கும். அதுபோல் இந்த வினைகள்லாம் சீறிட்டு வந்து என்னோட சேர்ந்துட்டு கூடி விளையாட்டு காமிச்சிட்ருக்கு எனக்கு. அது கூட நான் விளையாடிட்டுருக்கேன். கூடி விளையாடும் என்னை குழந்த, நீ இந்த மாதிரியெல்லாம் செயல் செய்த, இதனால் உனக்கு வினைகள் சேர்ந்தது, அந்த வினைகள் காரணமாகத்தான் நீ பிறந்திருக்க அப்படின்லாம் என்னை தேடி வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு புத்தி சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்க? நான் செய்கிற தவறு எனக்கு தெரியல, தவறுகளோட பலன்கள் எனக்கு தெரியல, அதுதான் வினையாக மாறுதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ மாயையோட சேர்ந்து, வினைகளோட சேர்ந்து, மலங்களோட சேர்ந்து நான் விளையாடிட்டுருக்கேன். மறுபடியும் விளையாடிட்டு தான் இருக்கேன். ஏன்? இன்னும் தெரியல. அதனால் தேடி மதி யாவர் சொல்ல வருவார்கள். எனக்கு தேடி வந்து, தம்பி நான் எங்கே விளையாடிட்டுருக்கேன்னு தெரிஞ்சு, இந்த விளையாட்டு நான் விளையாடுறது தப்புன்னு தெரிஞ்சு, என்ன திருத்தணும், நான் உய்யணும், நான் கடத்தேறணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட எனக்காக யார் வந்து எனக்கு புத்தி சொல்ல வருவாங்க? தேடி மதி யாவர் சொல்ல வருவார்கள். பாவி எனும் போர்க்குறைகள் நீதி கெட யார் செய்தது? இறைவா, நான் பாவி அப்படின்னு சொல்கிறாங்களே, நீதி கெடும்படியாக நான் என்ன செய்தேன் அப்படின்றது. நானே ஒரு பாலன், சின்ன குழந்தை, எனக்கு என்ன தெரியும்? ஏதோ படைச்சிங்க, ஏதோ பிறந்தேன், ஏதோ வளர்ந்தேன், ஏதோ நான் விளையாடிட்டுருக்கேன், இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி இப்படி பாலனாக, ஏதும் அறியாத பாலனாக நான் விளையாடிட்டுருக்கேன். அப்படி விளையாடுற பாலனான என்னுடைய செயல்களுக்கு என்ன வினைகள் இருக்க முடியும்? அது எப்படி என்னை தொடர முடியும்? நான் சின்ன குழந்தை தானே.
சின்ன குழந்தை செய்கிற செயலுக்கெல்லாம் பலன் சொல்லுவீங்களா? சின்ன குழந்தைங்கள்லாம் எந்த தப்பு செய்தாலும் கணக்கு வச்சுப்பீங்களா? அப்படி என்ன இந்த வினைகள்லாம் சேர்த்து பாலனாகிய என்னுடைய செயல்களுக்கு வினைகளை கொடுத்து அதுக்கு பலன்களை கொடுத்து அதை என்னை ஒரு பாவி அப்படின்னு சொல்லி நீதி கெடும்படியாக யார் செய்தது? எனக்கு யார் அந்த வினைகள்லாம் என்னோட சேர்த்து வச்சது? அதான் தெரியாமல் நான் இப்போ முழித்தேன். இப்போ நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்க பாவம். இது பாவம். இதுவோ முன் செய்த பாவம். இப்போ செய்த பாவம் மட்டும் நினச்சிக்காத தம்பி, முன் செய்த பாவம் என யார் அறிவர்? இது நான் இப்போ கஷ்டப்படுறேன், ஏதோ விளையாடிட்டு இருக்கேன், ஏதோ துன்பத்தில் இருக்கேன், ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு, ஏதோ நான் இந்த உலக இயல்புப்படி இன்பத் துன்பங்களை மாறி மாறி அனுபவிச்சிட்டு இருக்கேன். இப்போது பாவம் இதுவோ நான் அனுபவிக்கிறதே பாவம், கஷ்டம், துன்பம். இதுவும் முன் செய்த பாவம் என யாவர் அறிவார்கள்? பாரில் உள்ளோர் ஏசுவது முறையோ சொல். இந்த பையன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கூட ஏசுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னால் அது முறையாகுமா என்ன? இல்லை, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? மற்றவங்க இப்படி ஒன்றை குறை சொல்லும்படியாக நீ இடம் விடக்கூடாது. நீ எப்பேற்பட்ட கருணையாளன் தெரியுமா? காவு கொடுப்போர்கள் வினை காலன் அணுகாதபடி காலனை காலால் உதைத்த கருணேசா. ஒரு சமயம் மார்கண்டேயன் வந்தான். அவன் அம்மா அப்பா வருத்தமாக இருக்காங்க. ஐயோ, மார்கண்டேயனுடைய இறுதி நாள் நெருங்கிட்டுருக்கே, புள்ள நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவானேன்னு பெற்றோர் வருத்தமாக இருக்காங்க. இவ்வளவு நாள் தெரியாத மார்கண்டேயனுக்கு அது தெரிய வருது. அப்படியா, என்னை காப்பாற்றுறவர் ஒரே ஒருத்தர் இறைவன் தான் அப்படின்னு அந்த குழந்தை என்ன செய்து, இத்தனை காலமாக பெற்றோர் பழக்கியதாலும் முன்வினை காரணமாகவும் அந்த குழந்தை என்ன செய்து, ஓடி போய் சிவபெருமான தஞ்சமடையுது. அந்த குழந்தைய ஒரு யமன் துரத்துற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்ட துரத்துறாருன்னு அர்த்தம் இல்லை, துரத்துற மாதிரி இருக்கு. அதாவது இறுதி நாள் வரப்போகுதுன்னு அந்த பையனுக்கு தெரிகிறப்ப என்ன செய்கிறான், வேற ஏதோ செய்யலை, அழலை, புலம்பலை, குடுகுடுன்னு ஓடி போய் சிவபெருமான தஞ்சம் அப்படின்னு திருவடியில் வணங்கிட்டு, என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே உன்னோடதப்பா, இப்போ எனக்கு இறுதி நாள் வருதுன்னு என்னோட பெற்றோர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியாது, இது சம்பந்தமான முடிவு என்னோடது இல்லை அப்படின்னு உண்மையாக யமன் பாசக்கயிறை வீசுகிற சமயத்தில் அப்படியே சிவபெருமான சிவலிங்கத்தை, அது அருவுருவமாக இருந்தா என்ன, உருவமாக இருந்தா என்ன, அருவமாக இருந்தா என்ன, சிவன் அப்படின்ற எண்ணத்தோட இந்த குழந்தை சிவபெருமானையே போய் கட்டி தழுவுது. யமன் பாசக்கயிறை வீசுறார். அப்போது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா சிவபெருமான்? தன்னோட அடியார்களை காப்பாற்றுறதுக்கு வேகமாக வரமாட்டாரா? என்ன பண்ணார், உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் தான், என்னோட அடியார் மேலே அவன் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப, என்னோட திருவடியில் தஞ்சம் அடைஞ்சி இருக்கிறப்போ நீ அவனை பிடிப்பியா அப்படின்னு காலனை காலால் உதைத்து பாலனை காத்த கருணேசா. நீ அப்பேற்பட்ட கருணை மிகு வள்ளலாச்சே, ஒரு ஒன்றை தஞ்சம் அடைஞ்ச ஒரு பக்தனுக்காக நீ காலனை, அதாவது யமன்றவன் தர்மதேவன், அவனுடைய கணக்கு இறைவன் கொடுத்த கணக்கை கரெக்டாக துல்லியமாக துளியும் பிசகாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு இறைவனுடைய பணியாள். அவனுக்குன்னு சுய விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது, எந்த பேதமும் கிடையாது. அந்த கணக்குப்படி அவர்களுடைய ஆன்மாவுடைய வினைப்படி அவங்க என்னைக்கு பிறக்கணுன்றது கடவுளோட கணக்கு, என்னைக்கு முடியணுன்றது கடவுளோட கணக்கு. அந்த கடவுளுடைய கணக்குப்படி செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான் யமன். அப்போது அந்த யமனை மோபலேசான செய்ய வந்தான். அவனை காலால் உதச்சி அவன் பயப்படாமல் செய்துட்டானேன்ற எண்ணத்தினால அவசரம், தன்னோட பக்தனை காக்கிற அவசரம். அதுக்காக என்ன பண்ண, அரிமர்தன பாண்டியன்கிட்ட அடியும் வாங்குவேன், உன் எதிரில்
இது மாதிரியும் செய்வேன். காலனை காலால் உதைத்து உன்னுடைய பக்தனை காப்பாற்றிய கருணேசா, அப்பேற்பட்ட கருணையாளன் நீ காம கணையால் உருகி நாவு தடுமாறி இது காலம் வரை யான் உழல்வது அறியாயோ. அந்த அவனை காப்பாத்தினல்ல, மார்க்கண்டேயனை காப்பாத்தினல்ல, நான் இந்த காம கணையால் உருகி, காமம் வெகுளி மயக்கம் எல்லாமே ஒரு கலந்த கலவை மயக்கம்தான் இந்த மனித பிறவி இல்லையா. அந்த காம கணையால் உருகி இருக்கிற தொந்தரவுகளில், மன ஆசைகளில், இச்சைகளில் மிகவும் உச்சமான இச்சை காமம். வெகுளி அதுக்கு அடுத்த இடம். நம்முடைய உடம்பை பாடாப்படுத்தக்கூடியது. நாடி நரம்புகள் அத்தனையும் தன் இஷ்டத்துக்கு வளைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த, அதாவது ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷன்லேயே ஃபீலிங்ஸும் மென்மையாக இருக்கும், எமோஷன்ஸ் கொஞ்சம் பலசாலியாக இருக்கும். அந்த எமோஷன்லேயே இவங்க ரெண்டு பேரும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் காமம் வெகுளி. அப்பேற்பட்ட காம கணையால் உருகி, காமனை நீ உன் மேலே அம்பு விட்டப்ப என்ன பண்ண? எரிச்சு விட்ட. உன்னுடைய பக்தனை காக்கிறதுக்காக யமனை காலால் உதைச்ச. நீ காமனுக்கு கட்டுப்படாதவன்றத உலகத்துக்கு காட்டுறதுக்காக காமனையே எரிச்ச. காமன் ஒன்றும் சும்மா வரல, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்த தேவர்கள் படுத்தின பாடு தாங்காமல் உன் மேலே மலரம்போட வந்தான். அவனை நீ எரிச்சு சாம்பலாக்கிட்ட. என் மேலே அவனுடைய கணை விட்டு, அதனால் நான் பாதிக்கப்பட்டு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் நாவு தடுமாறுன்னா என்ன? சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல், நினைச்ச வண்ணம் நடக்க முடியாமல், சொன்ன வண்ணம் நடக்க முடியாமல் நான் தடுமாறி இது காலம் வரை உழல்வது அறியாயோ. நான் என்னைக்கு அனாதையே உன் கூடவே நானும் தோன்றிட்டேன் ஐயா. அப்போ நான் ஆணவத்தோடு இருந்தேன். இத்தனை பிறவி கொடுத்தேன், இத்தனை வாழ்க்கையை கொடுத்தேன், இத்தனை சஞ்சலங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன். இது கூடவே இந்த காமக்கணையால் உருகி நாவு தடுமாறி இத்தனை பிறவிகளாக நான் உழல்றது உனக்கு தெரியாதா? நீ உனக்கு இப்போ ஒன்றுமே கவனிக்கவே இல்லையா? என்ன உன் குழந்தை தானே நான், பாலகன் தானே நான். அப்படிப்பட்ட உன்னோட குழந்தையாக இருக்கிற என்ன இந்த காமக்கலையால் உருகி நாவு தடுமாறி இது காலம் வரை யான் உழல்வது. இவ்வளோ நாளாக நான் துன்பப்பட்டுட்டு இருக்கேன், பிறந்து இறந்துட்டு இருக்கேன் அப்படின்றத காமனை எரிச்ச உனக்கு இந்த உண்மை புரியாதா? உன்னை யாருக்கு தெரியும்? உன்னை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? உன் அளவு என்ன, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன்னோட குணங்கள் என்ன, உன்னோட பூரணத்துவம் என்ன, எதானும் உன்னை பற்றிய முழுமையாக தெரிந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? எதுக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. உனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, பேரும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒன்றை இந்த பிரம்மாவும் திருமாலும் என்ன பண்ணாங்க? நான் போய் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி, யார் பெரியவங்க, நான் போய் இதை கண்டுபிடிக்கிறேன் பார், நான் போய் அதை கண்டுபிடிக்கிறேன் பார்னு திருமால் திருஅடியை தேடி போனார், பிரம்மன் திருமுடியை தேடி போனார். ரெண்டு பேரும் முடியாமல் தோற்று வந்துட்டாங்க ஐயா. அவங்க ரெண்டு பேரும் உன்னோட திருவடி திருமுடியை மட்டும்தான் தேடி போனாங்க. அவங்களும் கண்டுபிடிக்க முடியல. உன்னை முழுசாக தெரிஞ்சுக்கிறவங்க யார் இருக்காங்க? நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிற, எதுவுமே தெரியாது. எதுவுமே உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒன்றை யாரால் தெரிஞ்சிக்க முடியும்? தேவர்களாலேயும் முடியலையா? யாராலையும் தெரிஞ்சிக்க முடியலையா? அப்பேற்பட்ட ஒன்றை போய் யானும் அறியேன். உன்னை எதுவுமே உன்னை பற்றி எந்த உண்மையும் யாருக்கும் முழுசாக தெரியாது. யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒன்றை யானும் அறியேன், எனது குறை தீராய். நான் இவ்வளவு காலம் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அது குறை அப்படின்னு சொன்னால் நான் தான் தெரியாமல் இருந்தேனே. அப்போ எப்படி அது குறையாக இருக்க முடியும்? அந்த குறையை நீ தானே தீர்த்து வைக்கணும். நான் உன்னை தெரிஞ்சிக்காமல் இருந்தது என்னோட குறைன்னா அந்த குறையும் நீ தான் தீர்த்து வைக்கணும். ஏன்னா நீ காமிச்சாதான் நான் தெரிஞ்சிக்க முடியும், நீ அறிவிச்சாதான் நான் அறிஞ்சிக்க முடியும், நீ உணர்த்தினாதான் நான் உணர முடியும். அப்படி இருக்கிறப்போ நான் ஏதோ
மாயையோட கூடி மாயையோடையும் மலங்களோடையும் கூடி விளையாடிட்டு இருந்துட்டேன். இப்போ தான் தெரியுது, எனக்கு தேடி மதி சொல்கிறவங்க ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை உலகத்தில். இப்போ தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் யாதும் அறியாத என்ன யாதும் அறியேன் உனது பாதமதையில் நாடும் வகை. இறைவா, நான் தான் எதுவும் தெரியலன்ட்டேன்ல. உன்னை பற்றியும் எனக்கு தெரியாது, இவ்வளோ பேருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற எனக்கு உன்னோட திருவடியில் அடையிற வழி மட்டும் எப்படி தெரியும்? தெரியாது ஐயா. யாதும் அறியேன் உனது பாதமதை நாடும் வகை. நாதனே, இறைவா, எனக்கு அருள் செய் குருநாதா. நீயே குருவாக வந்து உன்னோட திருவடியை காமிச்சி, இந்தாடா பையா, இதை பற்றி பிடிச்சிக்கோ அப்படின்னு பாலகனான எனக்கு நீ காமிச்சானா நான் தெரிஞ்சுக்குவேன். மாணிக்க வாசகருக்கு நீ தானே திருவடி காமிச்சு உன் பக்கம் இழுத்த. அதுபோல் எனக்கும் எதுவும் தெரியாது. யாதும் அறியேன் உனது பாதம் அதை நாடும் வகை. நாதனே, எனக்கு அருள் செய் குருநாதா. இறைவா, உன்னுடைய திருவடியை அடையிற வழியும் எனக்கு தெரியாது. நான் இது மட்டும்தான், உன்னை பற்றி எதுவும் தெரியாது, அது தெரியாது, வினைகள் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிக்காத. உன்னை நாடக்கூடிய வழியும் எனக்கு தெரியாது, சரியான முறையான வழியும் எனக்கு தெரியாது. அதையும் நீயே எனக்கு குருவாக வந்து நாதனே, எனக்கு அருள் செய் குருநாதா. குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி அப்படின்னு சொல்லி ஔவையார் பாட்டில் விநாயகர் கவலில் சொல்லுவாங்க. அதுபோல் நீயே இந்த பூமிக்கு வந்து உன்னோட திருவடியை காமிச்சு இதை பற்றி பிடிச்சிக்கோடா, இப்படி தாண்டா இந்த பாதத்தை அடையணும் நீ வழிகாட்டினா மட்டும்தான் என்னால் உன்னோட திருவடியில் வந்து சேர முடியும். அதுக்கு நீ வழிகாட்டு. இந்த உண்மையிலேயே ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் இதுதானே. இந்த ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனை இதுவாக இருக்கும் பொழுது இந்த பாடலை நித்திய பாராயணத்துக்கு நம்ம எடுத்துக்க வைப்போம். உண்மையிலே இறைவன் தன்னோட திருவடிகளை நமக்கு காட்டி அருள் செய்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்ற ஆன்மீகமே நம்பிக்கை தான். இறைவன்ட்ட நாம சரணாகதி பண்ணிட்டு காவு கொடுப்போர்கள் வினை காலன் அணுகாதபடி காலனை காலால் உதைத்த கருணேசா. காவு கொடுக்கறதுன்னா என்ன? கோவிலுக்கு போகிறப்போ அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி பலிபீடம்னு ஒன்று இருக்கும். நம்முடைய மலங்களை, நம்முடைய நாம் பெரியாள் அப்படின்ற எண்ணங்களை அங்கே நாம் பலியிட்டுட்டு போனால் தான் இறையருள் பெற முடியும் அப்படின்றதுக்கு தான் அதை முன்னாடி வச்சுருக்காங்க. அதுபோல் நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே எதுவுமே நம்முடையது அல்ல அப்படின்ற எண்ணத்தோட இறைவன்கிட்ட பரிபூரண சரணாகதி பண்ணிட்டு இறைவனை கேட்கும் பொழுது கட்டாயமாக இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்படின்றத சுவாமிகள் இந்த பாடலில், மன்னவிருத்த பாடலில் சொல்லியிருக்கார். அதோட உண்மையான அந்த சொல்லழகும் கருத்தழகும் தாளக்கட்டும் மிக அருமையான சந்தத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த பாடலை ஒரே ஒரு தடவை நம்ம பாடி, அவங்கவுங்க இசை அனுபவம் உள்ளவர்கள் இன்னும் அழகாக பாடலாம். மூச்சு பயிற்சி உள்ளவர்கள் நிறுத்தாமல் கரெக்டாக நிறுத்த வேண்டிய இடத்துல பாடினால் இது ஒரு வாசியோக பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு அந்த தம் பிடிக்க முடியும். அதாவது தொடர்ந்து வர வேண்டிய இடத்து வரைக்கும் வர்றதுக்கு என்னால் முடியாமல் இடையில நான் கட் பண்ணி சொல்கிறேன். இந்த பாடலை அப்படி முறையோடு பாடினா இன்னும் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பாடலை பார்ப்போம். ஜீவனெனதென மனம் விடாமலது தொடர விழி சேரும் வகையாவதென அறியேன் நான். சீருமல மாயையோடு கூடி விளையாடும் இணை தேடி மதியாவர் சொல்ல வருவார்கள். பாவியினும் ஓர் கூரைகள் நீதி கெடையார் செய்தது பாலனையே தொடர வழியேது. பாவமிதுவோ முன் செய்த பாவம் என யார் அறிவர்
பாரிலுளோர் ஏசுவது முறையோ சொல். காவு கொடுப்போர்கள் வினை காலனணுகாதபடி காலனை காலால் உதைத்த கருணேசா. காமகணையால் உருகி நாவு தடுமாறி இது காலம் வரையான் உழல்வது அறியாயோ. யாவும் அறியாத உனை யாவர் அறிவார்கள் இது யானும் அறியேன் எனது குறை தீராய். யாதும் அறியேன் உனது பாதமதை நாடும் வகை நாதனே எனக்கருள் செய் குருநாதா. யாதும் அறியேன் உனது பாதமதை நாடும் வகை நாதனே எனக்கருள் செய் குருநாதா. இந்த பாடலை அன்பர்கள் அடியார்கள் நித்திய பாராயணத்துக்கு எடுத்துக்கொள்ள அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட கருத்தாழம் நம்முடைய பிரார்த்தனைக்கு உகந்தது. மெய்யடியார்கள் இறைவனுடைய திருவடியை சிந்திக்க விரும்புவோர் இந்த பாடல் கட்டாயமாக விரும்புவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.